34வது ஸ்லோகம். யயாது தர்ம காமார்த்தான் த்ருத்யா தாரயதேர்ஜுன பிரசங்கேன பலாகாங்க்ஷி த்ருதி சா பார்த்த ராஜசி. இப்பொழுது நாம் 3 விதமான திருதியை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருதி என்றால் உறுதி, உற்சாகம். நாம் ஒரு சாதனையில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக தடைகள் நமக்கு வரும். அந்த தடைகள் வரும்பொழுது சாதனைகளை தொடர்கின்ற மன உறுதியை திருதி என்று கூறுகின்றோம். அந்த உறுதியை பகவான் சாத்விகம், ராஜசம், தாமசம் என்று பிரித்துள்ளார். அதில் சாத்விகமான திருதி என்ன என்று பார்த்து முடித்தோம். ராஜசமான திருதி என்ன என்பது இங்கு சொல்லப்படுகின்றது. சாத்விகமான சாதனைகளில் ஈடுபடும் பொழுது அப்பொழுது இருக்கின்ற உறுதி சாத்விகமான திருதி என்று பார்த்தோம். பகவான் பல சாத்விகங்களை பேசியுள்ளார். ஆகாரம், யஜ்ஞம், தவம், தானம் என்று எவ்வளவோ சாதனைகளை 3 குணங்களாக பிரித்து இவைகளெல்லாம் சாத்விகம் என்று சொன்னார். அந்த சாத்விகமான தவத்தை பின்பற்றும் பொழுது நமக்கு இருக்கின்ற உறுதி சாத்விகமான உறுதி என்று பார்த்தோம். பிறகு எது ராஜசம் என்றால், ராஜசமான யஜ்ஞம், தானம், தவம் போன்ற சாதனைகளை பின்பற்றும் பொழுது இருக்கின்ற உறுதி ராஜசம். அந்த இடத்துல நம்ம உறுதி என்று சொல்வதை விட பிடிவாதம் என்று சொல்லலாம். தவறான ஒன்றில் இருக்கின்ற அபிமானம் அல்லது பிடிவாதம். அதில் இங்கு ராஜசத்தை பற்றி கூறும் பொழுது எந்த ஒரு உறுதியினால் ஒருவன் யயா திருத்யா, எந்த திருதியினால் தர்ம காம அர்த்தான். அர்த்தக என்றால் நமக்கு தேவையான பொருள்கள், காமம் என்றால் இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்கள். இதற்காக புண்ணியத்தை சேகரித்தல், அதில் ஒருவன் ஈடுபடுகின்றானோ. பிறகு பிரசங்கேன பலாகாங்க்ஷி. பிரசங்கக என்றால் மிக மிக அதிகமான பற்றை உடையவன். சங்ககன பற்று, பிரசங்கேகன பிரகர்ஷேன சங்கக. அந்த பற்றின் நிமித்தமாக பலாகாங்க்ஷி. பலாகாங்க்ஷினா கர்மத்தினுடைய அவாந்தர பலனில் விருப்பமுடையவன். நம்ம கர்மத்தை சித்த சுத்திக்காக பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றோம். அப்படி இல்லாமல் சுகத்திற்காக இவன் கர்மத்தை பின்பற்றுகின்றான். அதாவது சுயநலமாக இருப்பவன். அவனுடைய திருதி சா ராஜசி திருதிஹி. அந்த திருதியானது ராஜசமான திருதி. அதாவது சுயநலத்திற்காக ஒருவன் செய்கின்ற செயல், அந்த செயலில் இருக்கின்ற உறுதி. உண்மையில் உறுதி, பிடிவாதம் என்பது எல்லா இடத்துலையும் இருக்கு. நல்ல விஷயத்தில் இருந்தால் அது சாத்விகம். தீய விஷயத்தில் இருந்தால் சுயநலமாகவோ அல்லது மற்றவர்களினுடைய அழிவிலேயோ நமக்கு உறுதி இருந்தால் அதை பகவான் ராஜசம், தாமசம் என்று சொல்கின்றார். இது ராஜசமான திருதி. இனி எது தாமசமான திருதி? அடுத்த ஸ்லோகம். யயா ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதமேவ ச
ந விமுஞ்சதி துர்மேதாஹ த்ருதி சா பார்த்த தாமசி. எது தாமசமான உறுதி திருதி என்றால், நம்ம ஏற்கனவே பார்த்தபடி கூறினால் தாமசமான சாதனைகளில் இருக்கின்ற உறுதி தாமசமான திருதி. இப்போ தாமசமான தானம், தாமசமான தவம், தாமசமான சந்நியாசம், தாமசமான பூஜை, தாமசமான ஆகாரம், இது போன்ற விஷயத்தில் நமக்கு இருக்கின்ற உறுதியை தாமசம் என்று சொல்லலாம். அதான் சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்போ இங்கு பகவான் என்ன கூறுகின்றார்? விவேகம் இல்லாமல் விபரீத புத்தியினால் அனர்த்தத்தை மனம் விடாமல் பற்றி இருப்பது தாமசம் என்று சொல்கின்றார். விவேக இன்மையின் விளைவாக விபரீத புத்தி, நமக்கு எது ஆகாதோ அது ஆகும்னு நினச்சிக்கிறது, எது நல்லதோ அதை தீயது என்று எண்ணுவது, எது தீயதோ அதை நல்லது என்று எண்ணுவது, இப்படிப்பட்ட விபரீத புத்தியினால் நாம் எதையாவது பற்றி கொண்டிருந்தால் அதையெல்லாம் பகவான் இங்கு தாமசமான உறுதி, தாமசமான நிலை, இந்த இடத்துல நம்ம அடமென்சி, பிடிவாதம் என்று சொல்லலாம். அது என்ன என்று சிலவற்றை பகவான் குறிப்பிடுகின்றார். முதல் வரியில் யயா, எந்த ஒரு உறுதியினால் இவைகளையெல்லாம் விடாமல் இருக்கின்றானோ. எவைகள்? சில உதாகரணங்கள். ஒன்று சொப்பனம். யயா, எந்த ஒரு தாமச உறுதியினால் சொப்பனத்தை இவன் விடுவதில்லையோ. இங்கு சொப்பனம் என்ற சொல்லுக்கு அதிகமான உறக்கம் என்று பொருள். அதிநித்ரா, நம்முடைய உடலுக்கு தேவைக்கு மேல் அதிகமாக உறங்குவது, அதுவும் ஒரு பெரிய விஷயந்தான். அதாவது சில பேர் பார்த்தா தூங்கிட்டே இருப்பார்கள், எப்படித்தான் அவர்களுக்கு தூக்கம் வருதுன்னு ஆச்சரியமாக இருக்கு. அதில் உறுதியாக இருப்பார்கள், சொப்பனம். அல்லது இனி ஒரு பொருள் இமேஜினேஷன், கற்பனை, அதிகமாக எதையாவது கற்பனை செய்து கொண்டே இருப்பது. இவர் இப்போ தான் ஒரு 5000 ரூபா போட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருப்பார், அதுக்குள்ளே இவர் கற்பனையில் ஏதோ 10 லட்சம் ரூபா வந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டுருப்பார். அப்படி அதிகமான கற்பனை, மனதுக்குள்ளே எதையாவது கற்பனை செய்து கொண்டே இருத்தல். இந்த பகல் கனவுன்னு சொல்கிறோமே, அதுதான் இது சொப்பனம். எதையாவது நினைத்து கொண்டே இருத்தல். மனோராஜ்யம் என்று சாஸ்திரத்தில் கூறுவார். மனதிலேயே ஒரு ராஜ்யத்தை கட்டிட்டு கற்பனை செய்து கொண்டு இருத்தல், அந்த கற்பனையை விடாமல் இருத்தல். சில பேர்த்தினால் அந்த கற்பனையை அரெஸ்ட் பண்ணவே முடியாது, எதையாவது நினச்சிட்டே இருப்பார்கள். அந்த எண்ண ஓட்டத்தை நிறுத்த முடியாமல் அதில் உறுதியாக இருத்தல். அல்லது ஸ்லீப், உறக்கம், அதிகமாக உறங்குதல், அதில் இருக்கின்ற உறுதி. அடுத்தது பயம். சில பேருக்கு சில விஷயத்தில் பயம் இருக்கும், அந்த பயத்தை விடாமல் பிடித்து கொண்டு இருப்பார்கள். இப்போ சில குழந்தையாக இருக்கும்போது சில பொருளை பார்த்து நம்ம காரணம் இல்லாமல் பயந்துட்டு இருப்போம். அறிவு வந்த உடனே என்ன செய்யணும்? அது பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல என்று பயத்தை நம்ம விடணும். அப்படி விடாமல் அந்த ஏதோ ஒரு விஷயத்தில் பயந்து கொண்டே இருந்தால், அந்த பயத்தை விடாமல் இருந்தால் அது தாமசமான திருதி, தாமசமான உறுதி. ஏன்னா சிலருக்கு சில விஷயம் எப்பொழுதுமே அது பயப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்படி அந்த பயத்தில் இருக்கின்ற பற்று, பற்றுன்னு சொன்னால் என்ன? அந்த பயத்தை விடாமல் இருக்கின்ற மனநிலை. பிறகு அதற்கு அடுத்தது சோகம். சோகம் என்றால் துயரம். இப்போ நம்ம எதையாவது இழந்திருப்போம், யாராவது இறந்திருப்பார்கள், அல்லது எதையாவது நமக்கு நஷ்டம் வந்திருக்கும், சில சங்கடங்கள் வந்திருக்கும், அல்லது யாராவது நம்மை அவமானப்படுத்தி இருப்பார்கள். கண்டிப்பாக அந்த நேரத்தில் மனம் துயரத்தை அடையுதுங்கிறது இயற்கை. அதை யார் அந்த இடத்துல துயரப்படாதேன்னு சொல்ல முடியாது, சொன்னாலும் துயரப்படாமல் இருக்க போவதில்லை. ஆனால்
அந்த துயரம் என்ன ஆகணும், கொஞ்ச நேரத்தில் அது விலகி போக வேண்டும். அப்படி விலகாமல் அந்த துயரத்தையே பிடித்து கொண்டு இருத்தல், அது தாமசமான உறுதி, திருதி. அதாவது துயரம் வருவது தவறு கிடையாது, அது இயற்கை. இப்போ யாராவது ஒரு சொல்லினால் நம்மை துன்பப்படுத்தி விட்டால் அந்த நேரத்தில் மனசு ஹர்ட் ஆகிறதுங்கிறது இயற்கை. இந்த இடத்துல என்ன ஆகும்னா அந்த சொல்லையே நினைத்து கொண்டு இருத்தல். அப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான்னு சொல்லி அதை விடாமல் மனதிலேயே நினைத்து கொண்டு இருத்தல். அல்லது யாராவது நமக்கு விரும்பியவர்கள் இறந்து விட்டால் அந்த மரணம் நிச்சயமாக சோகத்தை கொடுக்கும். அது எவ்வளவு நாள்னா கொஞ்ச நாள் அதை நம்ம மறந்துட்டு சாதாரண நிலைக்கு வர வேண்டும். அப்படி வராமல் அந்த நிகழ்ச்சியையே துயரத்தையே மனதில் நினைத்து கொண்டு பல வருடங்கள் இருந்தால் அது என்ன என்றால் அதெல்லாம் இந்த சோகத்தை விடாமல் இருந்தால் அது தாமசமான திருதி. ஒரு கிராமத்தில் ஒரு நிகழ்ச்சியை நான் கேள்விப்பட்டேன். அவர் அவர் வீட்டில் அவருடைய மனைவி எப்படி இறந்தார்கள்ங்கிற விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கார். ரொம்ப சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். ஏதோ வியாபாரத்துக்காக அந்த மனைவியினிடம் இருந்து ஒரு செயினை வாங்கி அடகு வச்சார். அவர்னால் மீட்ட முடியல, செயின் போயிடுது. அதை நினைத்து கொண்டே அவர்கள் இறந்து விட்டார். 6 மாதம் அந்த செயின் போயிடுதுன்னு சாப்பிடாமல் தூங்காமல் அதே எண்ணத்தில் இருந்து உயிரையே விட்டார்கள். இப்போ இந்த திருப்தியை என்ன சொல்வது, இதுதான் தாமசம் என்று சொல்வது. ஏதோ ஒரு லாஸ் நமக்கு விட்டது, அதையே பற்றி கொண்டு இல்லாமல் இருத்தல். அப்படி இருந்தால் அது தாமசம். அதே போல் சிலர் நம்மை அவமானப்படுத்தி இருக்கலாம், அதையே நாம் மென்று கொண்டு இருக்கக்கூடாது. இந்த மென்று கொண்டு இந்த சிக்லெட் சாப்பிட்ற மாதிரி அது வாயில் போட்டால் போகாமல் உள்ளேயே இருந்துகிட்ருக்கும். அப்படி சில விஷயங்கள் அதை மனதிலேயே அரைத்து கொண்டு இருத்தல். இந்த அரைச்ச மாவை அரைக்கிறதுன்னு சொல்கிறோமே, அதுதான் இது செய்வார்கள். அது நல்ல விஷயமா இருந்தால் அதுக்கு பேர் அபியாசம், அது சாத்விகம். அதை பகவானுடைய நாமத்தை உள்ளே போட்டிருந்தால் நல்லா இருக்கும். இப்போ ஒருவர் நம்மை அவமானப்படுத்தி இருந்தால் அதை நம்ம எவ்வளவு தூரம் ஜபம் பண்ணியிருக்கிறோமோ அதே அளவு பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணியிருந்து எங்கேயோ போயிருக்கலாம். அதை விட்டுட்டு அந்த மாதிரி விஷயங்கள், கீழான விஷயம், சோகத்தை கொடுக்கின்ற விஷயத்தையே மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டு இருத்தல், அதில் இருக்கின்ற பிடிவாதம், அதில் இருக்கின்ற உறுதியை பகவான் தாமசம் என்று கூறுகின்றார். அதற்கு அடுத்த சொல் விஷாதம். விஷாதம் என்றால் சஞ்சலம், குழப்பம், மனக்குழப்பம், மனக்கவலை, சஞ்சலம். இந்த இடத்துல குழப்பம். இப்போ குழப்பம் வர்றது சகஜம்தான். ஒரு சூழ்நிலையில் என்ன செய்வது, என்ன முடிவெடுப்பது அப்படின்னு நேச்சுரலாக நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அது வரக்கூடாதுன்னு சொல்லவில்லை. ஆனால் இவருக்கு எப்பொழுது பார்த்தாலும் குழம்பிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது, அதுதான் தாமசம். கண்டிப்பாக குழம்புறது தப்பு கிடையாது. ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது சரியான அறிவில்லைன்னா எந்த முடிவு எடுக்கிறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு குழம்பலாம். அல்லது ஒரு பெரிய விஷயத்தில் குழப்பத்தை அடையலாம். விஆர்எஸ் எடுத்துக்கலாமா வேண்டாமா, பெரிய விஷயம், குழம்பலாம் கொஞ்சம் நேரம், தப்பு கிடையாது. என்ன எடுத்துகிட்டு வீட்டில் என்ன பண்ணுறது, இல்லை எடுக்காமல் இருந்தால் என்ன, இந்த மாதிரி ஒரு மேஜர் டிசிஷனில் ஒரு குழப்பம் வர்றதில் தவறில்லை. கொஞ்சம் அதுக்கும் குழம்பிகிட்டே இருக்கக்கூடாது. அவங்க வெளியே போக சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் குழம்பிட்டு பிறகு தெளிவாகணும். எதற்கெடுத்தாலும் எல்லா விஷயத்திலையும் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு மனதில் சஞ்சலப்படுத்தி கொண்டே இருந்தால் அந்த சஞ்சலத்தை விடாமல் இருத்தலை பகவான் தாமசமான உறுதி என்று கூறுகின்றார். அடுத்த சொல் மதம் ஏவச்ச. மதம் என்றால் இங்கு அசாஸ்திரியமான முறையில் விஷய போகம், சாஸ்திரத்துக்கு விருத்தமான வழியில் இன்பத்தை துய்த்தல். அதாவது தர்மத்திற்கு முரண்பாக பொருளை சேகரித்தல், இன்பத்தை அடைதல். எப்பொழுதுமே விஷய சேவையிலே இருத்தல். விஷய சேவான விஷயங்களை அனுபவிப்பதிலேயே இருத்தல். அது பார்க்கிறதாகலாம், கேட்கிறதாகலாம், சுவைக்கிறதாகலாம். ஆனால் அந்த இடத்துல அது கூடாது. இப்போ சாஸ்திரம் அப்படின்னா, இப்போ டாக்டர் இதை சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் அது உண்மையிலேயே சாஸ்திரம். காரணம் என்ன, இந்த உடலுக்கு அது உகந்ததல்ல, அது அதர்மம். அப்படிப்பட்ட விஷயத்தில் அது தெரிந்தும் தவறு என்று தெரிந்தும் அதை எடுத்துக்கொள்ளுதல்.
அதே போல் அதர்மமான விஷயத்தில் பணத்தை சேகரித்தல், மற்றவர்களுடைய பொருளை நாம் அனுபவித்தல், திருடுதல், இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கின்ற உறுதி, இதில் இருக்கின்ற ஃபோம்னஸ், பிடிவாதம், அது மதமேவச்ச. இதற்கு பிறகு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளணும். அதாவது தாமசமான ஆகாரத்தில் இருக்கிற உறுதி, தாமசமான பூஜை, தாமசமான தவம், தாமசமான தானம் என்று தாமசமான சாதனைகளில் இருக்கின்ற உறுதி. ந விமுஞ்சதி, அந்த உறுதியை யார் விடமாட்டானோ, அல்லது எந்த உறுதியினால் ஒருவன் இவைகளை விடுவதில்லையோ, ந விமுஞ்சதின இவைகளையெல்லாம் எந்த ஒரு பிடிவாதத்தினால் விடுவதில்லையோ. ஏன் இவர்கள் விடுவதில்லை? அதற்கு பதில் துர்மேதாகா. இங்க மேதா என்றால் விவேகம், துர்மேதா என்றால் விபரீத ஞானம், தப்பான அறிவு, ராங் ஜட்ஜ்மெண்ட், ராங் கன்க்ளூஷன். துஷ்டா மேதா, துஷ்டமான புத்தி. அதாவது துஷ்டமான புத்தியை உடையவர்கள், தாமசமான விவேகத்தை புத்தியை உடையவர்கள் எந்த ஒரு உறுதியினால் இவைகளையெல்லாம் விடாமல் இருக்கின்றார்களோ, அதாவது இமேஜினேஷனை விடணும். சில விஷயங்களில் நமக்கு பயம் இருந்ததுன்னா அந்த பயத்தை நம்ம விட்டு வரணும். அதாவது பயம் ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா அதுவே ஒரு நோய் என்று சொல்லப்படுகிறது. மனோதத்துவத்தில் ஃபோபியா என்று சொல்வார்கள். அது எத்தனையோ நோய் இருக்குது, அது எத்தனையோ விதமான பயம் இருக்குது. தூரத்தை, யாருமே இல்லாத இடத்த பார்த்தா பயந்துக்கிறது, ரத்தத்தை பார்த்தா பயந்துக்கிறது, ஜன கூட்டத்துக்குள்ளே ஒரு பயம், ஜனம் இல்லைன்னா ஒரு விதமான பயம்னு எத்தனையோ விதமான பயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொருவருக்கும் அவர்கள் சிறு வயதில் வந்த சில அனுபவங்களில் சில ஃபோபியா இருக்கும், சில விதத்தில் பயம் இருக்கும். அதை நம்ம விடணும். கொஞ்ச காலத்துக்கு மேலே அதை பயிற்சி பண்ணி விடணும். அப்படி விடாமல் இருத்தல். அதே போல் சோகம், வருத்தங்களை விடாமல் இருத்தல், இப்படிப்பட்டதையெல்லாம் எந்த ஒரு உறுதியினால் விடாமல் இருக்கின்றானோ அந்த உறுதிக்கு பெயர் சா தாமசி பார்த்த. ஹே அர்ஜுனா, சா திருதிஹி, அந்த உறுதியானது தாமசி, தாமசமானது. இவ்விதம் புத்தியினுடைய பேதத்தையும் திருதியினுடைய பேதத்தையும் கூறுகின்றேன் என்று பகவான் கூறி, எது சாத்விகம், ராஜசம், தாமசமான புத்தி என்று கூறி, பிறகு உறுதியை பற்றியும் இவ்விதம் கூறினார். இந்த உறுதி என்பது தடைகள் வரும்பொழுது சாதனைகளில் தொடர்ந்து இருக்கின்ற ஒரு சக்தி. இது நல்ல விஷயத்தில் இருந்தால் உறுதின்னு சொல்கிறோம். இது நல்ல விஷயத்தில் இல்லை, நமக்கே அழிவை கொடுக்கின்ற, மற்றவர்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கின்ற விஷயத்தில் இருந்தால் அதை உறுதிங்கிற பெயரை விட்டு அது பிடிவாதம், அடமென்சி என்ற பெயர் பெறுகின்றது. அதை இங்கு பகவான் குறிப்பிட்டார். இங்கு ஏன் திருதியை குறிப்பிடுகிறார்னா, நம்ம உறுதி நம்மிடம் இருந்தால்தான் சாதனைகளில் தொடர முடியும். சென்ற வகுப்பில் பார்த்தோம், இந்த உறுதியை வளர்த்திக்கிறது எப்படி என்று பார்த்தோம். சாத்விகமான உறுதியை எப்படி வளர்த்தி கொள்ளுதல், இந்த உறுதி நம்மக்கிட்ட வர வேண்டும்னா என்ன செய்ய வேண்டும்? அதற்கு நம்ம 2 சாதனை பார்த்தோம். ஒன்று, முமுட்சுத்துவத்தை அதிகப்படுத்த வேண்டும். எங்கு நமக்கு தீவிரமான விருப்பம் இருக்கோ அந்த இடத்துல என்ன தடை வந்தாலும் அது நமக்கு தடையாக தெரியாது. விருப்பம் குறைய குறைய ஒரு சிறிய தடையும் கூட நமக்கு ரொம்ப பெருசாக தெரியும். நம்ம சாஸ்திரம் படிக்கணும், கீதை படிக்கணும்னு விருப்பம் ரொம்ப இருந்ததுன்னு வச்சுக்கோமே, என்ன கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டமாக தெரியாது. விருப்பம் குறைய குறைய கொஞ்சம் பல்லு வலிக்கிற மாதிரி இருக்கும், அது வலிச்சிருக்காது, வலிக்கிற மாதிரி இருக்கும். அநேகமாக பல்லு வலிக்குதுன்னு நினைக்கிறேன், நான் இன்னைக்கு கிளாஸுக்கு போகலை அப்படின்னு விட்டுருவோம். எனக்கு ஒரு ஒற்றர்கள் மூலயமா ஒரு நியூஸ் வந்தது. போன வாரம் கிளாஸுக்கு வரும்போது யாரோ சொல்லிட்டு வந்தாங்களாம், கரெக்டாக போன வாரம் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது லேசாக மழை வந்தது. அப்போது ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்களாம், இதுக்கு தான் சொன்னேன் இன்றைக்கி மழை வருது கிளாஸுக்கு போக வேண்டாம்னு அப்படின்னு பேசிட்டு வர்றாங்களாம். அப்படி ஒருவர் என்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் ஸ்டூடெண்ட் இப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு. அப்படி சிறிய ஒரு மழை வருதுன்னு வச்சுக்கோமே, அது ரொம்ப பெரிய தடையாக தெரியுது. அது வர்றவங்கள திட்டு வேறு.
அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அது யாருன்னு நான் சொல்லலை, யார் யாரை சொன்னாங்கன்னு சொல்லலை, யார் யாரை திட்டுனாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு எனக்கு தெரியாது, யாரோ இப்படி பேசிட்டு வந்தாங்கன்னு எனக்கு செய்தி வந்தது, அவ்வளோ. இது என்னென்னா ஒரு சிறிய தடை, மழை வந்திருக்கு அவ்வளோதான். அதுக்காக தான் நான் கிளாஸுக்கு போக வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னா அது ஏன் பெருசாக தெரிகின்றது? விருப்பம் குறைவதனால். இப்போ விருப்பம் அதிகமாக இருந்தால் நமக்கு அது தடையாக தெரியாது, தடையாக இருந்தாலும் அதில் நமக்கு உறுதி இருக்கு. இரண்டாவது கருத்து சகன சக்தி திதிக்ஷா என்று பார்த்தோம். என்னதான் விருப்பம் அதிகமாக இருந்தாலும் தாங்கிற சக்தி இல்லை என்றால் நம்மால் தடைகளை மீறி செல்ல முடியாது. இப்போ ஜபத்தில் அமருகின்றோம், விருப்பம் ரொம்ப இருக்கு, ஆனால் அதனால சில கஷ்டங்கள் வருகின்றது, கால் வலிக்குது, மற்ற மனசு சஞ்சலப்படுது, மனம் பாரமாக இருக்கின்றது. இப்போ அந்த விதமான சில தடைகளை நீங்கி நம்ம அந்த சாதனையில் வெற்றி அடையணும்னா அந்த கஷ்டங்களை தாங்கிக் கொள்கின்ற சக்தியை வளர்த்தி கொள்ள வேண்டும். தவம்னா என்ன? வேண்டுமென்றே நாம் துயரத்தை எடுத்துக்கொள்ளுதல், கஷ்டத்தை எடுத்துக்கொள்ளுதல். ஏன்னா இருக்கிற கஷ்டம் இயற்கையாக வர்றது போதாதுன்னு சொல்லி, பிராரப்தத்தில் வர்ற கஷ்டம் போதாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? அதிகமான கஷ்டத்தை எடுத்துக்கொள்கின்றோம். எதற்கு என்றால் இந்த சகன சக்தியை வளர்த்தி கொள்ள. அப்படி நம்ம அந்த திதிக்ஷையை வளர்த்தி கொண்டு முமுட்சுத்துவத்தை வளர்த்தி கொண்டால் நமக்கு உறுதி கிடைக்கும். அந்த உறுதியின் துணை கொண்டு தான் நாம் எந்த ஒரு சாதனையிலும் வெற்றியை அடைய முடியும். நம்ம எந்த ஒரு சாதனையில் ஈடுபட்டாலும் கண்டிப்பாக தடைகள் வரும். அந்த தடைகளிலிருந்து மீள வேண்டுமென்றால் உறுதி வேண்டும். அந்த உறுதி சாத்விகமாக இருக்க வேண்டும். பிறகு நம்மை அறியாமல் ராஜசமான தாமசமான சாதனைகளில் ஈடுபட்டிருந்தால், அதில் உறுதி இருந்தால், இதை நம்ம படித்ததனுடைய பலன் அந்த உறுதியை விட்டுவிட வேண்டும். சில பேர் விட்டுவிடவே மாட்டார்கள், இந்த வளைஞ்சு கொடுக்கவே மாட்டார்கள். அந்த விட்டு கொடுத்தும் போகணும். அந்த பிடிவாதத்தை விடுவதும் ஒரு சாதனை, விடாமல் இருத்தலும் சாதனை. இந்த ரெண்டு இருக்கணும். அதாவது குறிப்பாக இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வரும் பொழுது ரெண்டு நமக்கு சேர்ந்து போகணும். அதாவது பிடிவாதமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் வளைஞ்சு கொடுத்தும் போகணும். உறுதி இல்லைன்னு வச்சுக்குவோமே, நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்றது இல்லைன்னு முடிவு பண்ணால் நெக்ஸ்ட் டே யாராவது எனக்காக சாப்பிடுங்கம்பாங்க. அப்போ உடனே கருணை வந்துடும் மனசில், பாவம் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருவோம். காரணம் என்ன? அந்த இடத்துல நமக்கு வைராக்கியம், உறுதி தேவை. அவங்க ஹர்ட் ஆகுறாங்கன்னு சொல்லி நம்ம உடம்பை ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது. அதே சமயத்தில் நம்ம மற்ற சில இடங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் போகணும். இப்போ எங்கே உறுதியாக இருக்கணும், எங்கே உறுதியாக இருக்கக்கூடாது, இந்த அறிவுக்காகத்தான் பகவான் திருதியை எடுத்து கொண்டார். இது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல உறுதியாக இருக்கணுமோ அங்கே உறுதியாக இருக்கணும், எங்கே வளைஞ்சு கொடுத்து போகணுமோ அங்கே வளைஞ்சு கொடுத்து போகணும். அதனால் இது ரொம்ப 2 in 1 மாதிரி. சில பேர் வளைஞ்சு கொடுத்தே தான் இருப்பார்கள், நிமிர்ந்தே நிற்க மாட்டார்கள். சில பேர் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருப்பார்கள், வளைஞ்சே கொடுக்க மாட்டார். அப்போ நம்ம எப்படி இருக்குன்னா ரெண்டாக இருக்கணும், வளைஞ்சு கொடுத்தும் போகணும், விட்டும் கொடுக்கணும், அதே சமயத்தில் உறுதியாகவும் இருக்க வேண்டும். இந்த உறுதி ஏதோ மேலோட்டமாக தெரியுது, இருந்தாலும் பகவான் ஏன் எடுத்துக்கொண்டார்னா இது ஒரு முக்கியமான பங்கு நம்முடைய வாழ்க்கையில் வகிக்கின்றது. இனி அடுத்தது மீண்டும் பகவான் வேறொரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு மூன்றாக பேச போகின்றார். அதை அறிமுகப்படுத்துகின்றார். 36வது ஸ்லோகம். சுகம் த்விதானீம் த்ரிவிதம் ஸ்ருணு மே பரதர்ஷப அப்யாசாத் ரமதே யத்ர துக்காந்தம் ச நிகச்சதி. இந்த ஸ்லோகத்தில் பகவான் நான் இனி 3 விதமான சுகத்தை பற்றி பேச இருக்கின்றேன் என்ற பிரதிஜை செய்கின்றார்.
சாத்விகம், ராஜசம், தாமசம் என்று 3 விதமான சுகம். சுகம்னா நாம் அனுபவிக்கின்ற இன்பங்களை பகவான் 3ஆக பிரிக்கப் போகிறார். எந்த இன்பம் சாத்விகமான இன்பம், எந்த சுகம் ராஜசம், எந்த சுகம் தாமசம் என்று சொல்லப் போகின்றேன் என்று சுகத்தை 3ஆக பிரிக்கின்றார். நாம் அனுபவிக்கின்ற சுகங்கள் இப்பொழுது 3ஆக பிரிக்கப்படுகிறது. இந்த சுகம்ங்கிறது கர்மத்தினுடைய பலன் அல்லது சாதனைகளினுடைய பலன். இதுவரைக்கும் சாதனைகளை பகவான் 3ஆக பிரிச்சுட்டு வந்தார். அந்த சாதனைகளையெல்லாம் நாம் மேற்கொண்டால் அந்த சாதனைகளிலிருந்து கிடைக்கின்ற பலன் சுகம். அந்த சுகத்தை 3ஆக பிரிக்கின்றார். இங்கேயும் நம்ம இந்த ஜென்ரல் லாவை யூஸ் பண்ணலாம். சாத்விகமான சாதனையில் ஈடுபட்டிருந்தால் அந்த சாத்விகமான சாதனையிலிருந்து கிடைக்கின்ற சுகம் சாத்விகமான சுகம். ராஜசமான சாதனையிலிருந்து கிடைக்கின்ற சுகம் ராஜசம். தாமசமான சாதனையிலிருந்து கிடைக்கின்ற சுகம் தாமசமான சுகம். இது காமன், பொதுவாக. பட் பகவான் சொல்ல போகின்றார். அப்படி 3 விதமான சுகத்தை நான் விளக்குகின்றேன் என்ற பிரதிஜை மட்டும் இந்த ஸ்லோகத்தில் செய்கின்றார். முதல் வரியில் சுகம் து இதானி த்ரிவிதம் ஸ்ருணு மே பரதர்ஷப. பரதர்ஷப, ஹே அர்ஜுனா, இதானி இப்பொழுது, த்ரிவிதம் 3 விதமான சுகம், 3 விதமான சுகத்தை மே ஸ்ருணு மம வச்சனாத் ஸ்ருணு என்னிடமிருந்து இப்பொழுது கேட்பாயாக. த்ரிவிதம் சுகம் ஸ்ருணு, 3 விதமான சுகத்தை என்னிடமிருந்து கேள். எது சாத்விகமான சுகம், எது ராஜசம், எது தாமசம் என்று நாம் அனுபவிக்கின்ற இன்பங்கள் 3ஆக பிரிக்கப்படுகிறது. அதை என்னிடமிருந்து கேள். முதல் வரியில் பிரதிஜை. இனி அடுத்த 3 ஸ்லோகங்கள் சாத்விகம், ராஜசம், தாமசம் என்ற சுகம். பிறகு 2வது வரியில் பகவான் சுகத்தை பற்றிய ஒரு பொதுவான கருத்தை நமக்கு குறிப்பிடுகின்றார். அது என்னவென்றால், எந்த ஒரு விஷயத்திலும் நாம் இன்பத்தை எப்படி அனுபவிக்கின்றோம் என்றால் அந்த விஷயத்தில் இருந்து இருந்து பழகித்தான் அதிலிருந்து சுகத்தை நாம் பெறுகின்றோம். ஆரம்பத்திலேயே எல்லா விஷயத்திலும் நமக்கு சுகம் கிடைத்து விடாது. ஒரு பொருளோடு சம்பந்தம் வைத்து வைத்து அபியாசத்திலிருந்து தான் நமக்கு சுகம் வருகின்றது. அதாவது சுகமானது நமக்கு கிடைக்கின்றது. இப்போ எப்படி என்றால், இப்போ மியூசிக் எடுத்துக்கலாம், அல்லது ஆர்ட், அல்லது வேறு ஏதாவது எடுத்துக்கொள்ளலாம். படிக்கிறதோ அல்லது சாண்டிங், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதனை எடுத்துட்டோம்னா ஆரம்பத்தில் அது சுகத்தை நமக்கு கொடுக்காது. பிறகு அதை நம்ம மீண்டும் மீண்டும் செய்ய செய்ய அதில் பழக பழக அதிலிருந்து அப்படியே நமக்கு சுகம் வர ஆரம்பிக்கும். இப்போ ஜபம்ங்கிற ஒரு சாதனையை எடுத்துக்கோ. ஜபம்ங்கிற ஒரு செயலில் நம்ம பார்த்தோம்னா முதலிலேயே எடுத்த உடனேயே அதை செய்யும் பொழுது இன்பம் நமக்கு கிடைக்காது, கஷ்டமாக தான் இருக்கும். பிறகு அபியாசம் ஆக ஆக அந்த செயலில் ஈடுபட ஈடுபட நமக்கு அதில் இன்பம் கிடைக்க ஆரம்பிக்கும். அல்லது சில உணவு பதார்த்தங்களில் முதல்ல சாப்பிடும் பொழுது நமக்கு ஒன்றும் அதை பற்றி தெரியாது. பிறகு அதை ப்ராக்டிஸ் பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னா பிறகு அதிலிருந்து நமக்கு சுகம் கிடைக்கும். அதே போல் சில விஷயங்களெல்லாம் நமக்கு சுகம் எப்படி கிடைக்குதுன்னா ஆரம்பத்தில் அது சுகமாக இருக்காது. அது அபியாசத்தினால அதை பழக பழக அதிலிருந்து ஒருவன் சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கின்றான். இது நல்ல விஷயத்துக்கும் தீய விஷயத்துக்கும் பொருந்தும். நல்ல சாதனைகள்ல ஆரம்பத்தில் அது சுகமாக தெரியாது, பிறகு அதில் ப்ராக்டிஸ் ஆக ஆக அதில் நமக்கு சுகம் தெரியும். அதே போல் சில தீய பழக்கங்கள் ஆரம்பத்தில் அது சுகமாக தெரியாது. இந்த மது அருந்தி பழகுபவர்கள், சிகரெட்டு குடித்து பழகுபவர்கள்லாம் ஆரம்பத்தில் அது சுகமாக இருக்காது, கஷ்டமாக தான் இருக்கும். சினிமாவில் எல்லாம் பார்க்குறமல்ல, கஷ்டப்பட்டுட்டு மூக்கை பிடிச்சிட்டு குடிப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அப்படியே ஸ்டைலாக குடிக்க ஆரம்பிச்சிருவான். காரணம் என்ன? ப்ராக்டிஸ், அபியாசம். அதில் இருந்து இருந்து பழக பழக
அதில் இவன் ஒரு சுகத்தை அனுபவிக்கின்றான். அதே போல் எல்லா விஷயங்கள் எடுத்துட்டாலும் ஒரு பொருள் இருந்து இன்பத்தை நம்ம அடையிறது, சில பொருள் டைரக்டாக நமக்கு சுகத்தை கொடுக்கும். ஆனால் பொதுவாக பார்த்தோம்னா அந்த பொருளோடு நாம் பழக பழக அபியாசத்திலிருந்து தான் நமக்கு இன்பம் வரும், சுகம் வரும். அது சுகத்துக்கு பொதுவான நியதி. அதை பகவான் குறிப்பிடுகின்றார். யத்ர, யத்ர என்றால் எந்த விஷயத்தில், அபியாசாத் ரமதே. அபியாசம் என்றால் பயிற்சியினால், தொடர்ந்து பழக பழக, அதோட நம்ம டச் வச்சு வச்சு தான் பிறகு நம்ம சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கின்றோம். இதுக்கு வேறொரு உதாரணம் கொடுக்கணும்னா, முதல் முறையாக ஒரு மனிதரை சந்திக்கிறோம். இப்போ கிளாஸுக்கு வர்றோம், ஒருத்தரை சந்திக்கிறோம். ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டைம் பேசும்பொழுது அவரோடத்தில் ஒரு சந்தோஷமோ மகிழ்ச்சியோ இருக்காது. பிறகு என்ன ஆகுது, பேச பேச பழக பழக நம்முடைய குணம் அவருடைய குணம் டியூன் ஆகும் பொழுது என்ன ஆகும்னா, அவருடைய நட்பிலிருந்து நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஆனால் அந்த சந்தோஷம் எப்படி கிடைச்சதுன்னா, முதல் நாளே கிடைப்பதில்லை, நாளாக பழக பழக நமக்கு கிடைக்கின்றது. அப்படி பொதுவாக சில சுகங்களெல்லாம் பழக பழக நமக்கு அந்த சுகங்கள் கிடைக்கின்றது. சாத்விகமான சுகம் கண்டிப்பாக அபியாசத்தில் தான் கிடைக்கும். மற்ற சில சுகங்களெல்லாம் சிலது அபியாசம் வேண்டியதில்லை, சில சுகங்களெல்லாம் பழக பழக நமக்கு கிடைக்கும். அதை யோசித்து பார்த்தா இது எவ்வளோ உண்மைன்னு தெரியும். ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம், நம்ம மார்க்கெட்டுக்கு போகிற எத்தனையோ பொருளை பார்க்குறோம். அதில் பார்த்த உடனே நமக்கு எல்லா பொருள் மீதும் பற்று விடாது. பிறகு என்ன பண்ணணும், அந்த பொருளை பற்றி நினைச்சு, அந்த சங்கல்பத்தினால தான் ஆசை உருவாகின்றது. அந்த பொருளினால் என்ன பலன், இதை நினைக்க நினைக்க இதுவும் ஒரு விதமான அபியாசம்தான். அந்த பொருளோடு மனசு சம்பந்தப்படப்பட அந்த பொருள் மீது ஆசை, பிறகு அதை நாம் வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பற்று, அதை அடையும் பொழுது அதிலிருந்து சுகம். இவ்விதம் அபியாசாத் ரமதே, அபியாசத்தினால் ஒருவன் ஒரு இடத்தில், அதாவது அந்த வஸ்துவினிடம் சுகத்தை அடைகின்றான். ரமதேனா மகிழ்ச்சி அடைகின்றான், சுகத்தை பெறுகின்றான். இது சுகத்துக்கான பொதுவான ஒரு நியதி. காரணம் என்னவென்றால், இந்த சுகம் இருக்கே அதை நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம். சுகத்திலேயே ஒன்று குவாண்டிட்டி, சுகத்திலேயே அதிகம் குறைவான அப்படின்னு தாரதமியம் இருக்கின்றது. இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்லி அதைத்தான் சாஸ்திரத்தில் பிரியம் மோதம் பிரமோதம்னு சொல்வார்கள். நமக்கு விரும்பிய பொருளை பார்த்தா ஒரு விதமான சந்தோஷம், அந்த பொருள் நம்ம கைக்கு வரும் பொழுது சந்தோஷம் அதிகமாகுது, அதை நம்ம அனுபவிக்கும் பொழுது அதை விட சந்தோஷம் ஆகின்றது. அப்படி இன்பத்தில் தாரதமியம் இருக்கு, குவாண்டிட்டி இருக்கு. இது ஒரு கருத்து. இனி குவாலிட்டி இருக்கு. குவாலிட்டி அப்படின்னா, இப்போ ஒரு பொருளை சுயநலமாக அனுபவிக்கிறதுனால ஒரு விதமான இன்பம், அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு நம்ம பாதி அனுபவித்தா ஒரு விதமான இன்பம், அதை முழுமையாக தியாகம் பண்ணும்போது அதை விட அதிகமான இன்பம் என்று தியாக சுகத்துக்கு மேலே வேறு சுகம் இல்லை என்று சொல்வார்கள். அதை சொல்லிட்டு சொல்வார்கள், இதை தியாகம் பண்ணினா தான் அந்த சுகம் நமக்கு புரியும் என்று. அப்படி சுகத்தில் குவாலிட்டியும் இருக்குது, குவான்டிட்டியும் இருக்குது. அந்த குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கும்னா, உடனடியாக முதல் முறையாக கிடைத்து விடாது. அபியாசா, ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம அந்த சுகத்தை அனுபவிக்கின்றோம். அந்த சுகம் வரும் வேளையில் நம்ம மனதில் எவ்வளவு துக்கம் இருந்தாலும் அப்பொழுது தற்காலிகமாக நீக்கப்படுகின்றது. அது அடுத்த பகுதியில் கூறுகின்றார். துக்காந்தம் ச நிகச்சதி. துக்காந்தம் அப்படின்னா துயரமானது நிகச்சதின சென்று விடுகிறது. துக்காந்தம்னா அந்த நேரத்தில் இருக்கின்ற மனப்பழுவெல்லாம் சென்று விடுகிறது. எப்பொழுதுனா நாம் சுகத்தில் இருக்கும் பொழுது, நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது, சுகத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது மனதில் இருக்கின்ற துயரமெல்லாம் நீக்கப்படுகின்றது. அதனால தான் இப்போ ஒரு புது கான்செப்ட் வந்திருக்கு. இந்த எல்லாத்தையும் சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி
இந்த சிரிப்புக்காக சில சங்கங்கள் எல்லாம் உருவாகிட்டுருக்கு. ஏன்னா இந்த ஜோக் இருக்கே அது நம்ம எவ்வளோ மன கஷ்டம் இருந்தாலும் இந்த நகைச்சுவை மனதில் இருக்கிற பழுவையெல்லாம் நீக்கும் அப்படின்னு. அந்த நகைச்சுவை மற்றவர்களை புண்படுத்தாமல் மனதுக்கு ஆரோக்கியமாக இருந்தால் கண்டிப்பாக நல்லது தான். காரணம் என்னன்னா மனதில் இருக்கிற இந்த துயரத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கும். எப்படி என்றால் அபியாசத்தினால் நமக்கு சுகம் அனுபவம் கிடைக்கின்றது. அந்த சுகமானது துக்கத்தை நீக்கி மனதை பழுவாக இருக்கின்ற மனதை மென்மைப்படுத்துகின்றது. இப்போ அந்த சுகத்தை பகவான் இப்பொழுது மூன்றாக சொல்லப் போகின்றார். எது சாத்விகம், எது ராஜசம், தாமசம் என்று சொல்லப் போகின்றார். இப்போ முதல் வரியில் பிரதிஜை பண்ணிட்டார், 3 விதமான சுகத்தை சொல்றேன்ட்டார். 2வது வரியில் பொதுவாக சுகமானது அபியாசத்தில் வரும் என்று கூறுகின்றார். இந்த பிராக்டிஸில் வர்ற சுகம் அதிகமாக சாத்விகம்தான், மற்றதும் அபியாசத்தினால் வருவதும் உண்டு. அதனால் சில ஆசிரியர்கள் அபியாசத்தில் வர்ற சுகமெல்லாம் சாத்விகம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்படி கிடையாது. சிலதெல்லாம் ராஜசமான தாமசமான சில சுகங்களும் கூட ப்ராக்டிஸில் தான் வந்துட்டுருக்கும். இப்போ சாக்கடைக்கு பக்கத்தில் நம்ம போய் தூங்குறோன்னு வச்சுக்குவோமே, ஃபஸ்ட்டு நாள் சுகமாக இருக்காது. அங்கேயே தூங்கி பழகிட்டோம்னா அப்புறம் அதுலேயே ஒரு சுகத்தை கண்டுருவோம். அந்த வாசனை இருந்தால் தான் தூக்கம் வரும். இந்த ரயில் ட்ராக் இருக்கிறது பக்கத்தில் ஒருத்தர் வீடு போயிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் அந்த ட்ரெயின் சவுண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுவே அவங்களுக்கு தாளாட்டு பாடுற மாதிரி ஆகிடும். அதுலேயே ஒரு சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவார்கள். அந்த சத்தம் இல்லைன்னா தூக்கம் வராது. அப்படி ஒரு கஷ்டமான விஷயம் இருந்தாலும் அதில் நமக்கு அபியாசம் விட்டால், ப்ராக்டிஸ் ஆகிடுதுன்னா அதுலேயே ஒரு சுகம் நமக்கு வந்துடும். சப்தத்திலேயே ஒரு சுகம் வந்துடும். அது சப்தத்திலேயே இருந்து பழகினவங்களுக்கு சத்தம் இருந்தால் தான் சுகம் வரும். சப்தம் இல்லைன்னா உடனே மசான மாதிரி இருக்கேன்னு சொல்லிவிடுவார்கள். அப்படி இந்த சுகம்ங்கிறது அபியாசத்தில் வருகின்றது. அது எந்த சுகமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இனி நம்ம 3 விதமான சுகத்தை பார்க்க போகின்றோம். அடுத்தது 37வது ஸ்லோகம், சாத்விகமான சுகம். எது சாத்விகமான சுகம்? யத்ததக்ரே விஷமிவ பரிணாமே மிருதோபமம் தத்சுகம் சாத்விகம் ப்ரோக்தம் ஆத்மபுத்தி பிரசாதஜம். எது சாத்விகமான சுகம்? நாம் அனுபவிக்கின்ற இன்பங்களில் எது சாத்விகமான இன்பம் என்றால், நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பேட்டர்னை பார்க்கலாம். அதாவது சாத்விகமான சாதனையை பின்பற்றுவதன் விளைவாக கிடைக்கிறதெல்லாம் சாத்விகமான சுகம். சாத்விகமான தவத்தின் விளைவு, சாத்விகமான தானத்தின் விளைவு, சாத்விகமான பூஜை என்று சாத்விகமான சாதனையிலிருந்து வருகின்ற சுகம் சாத்விகம்னு சொல்லலாம். அதே போல் ராஜசத்துக்கும் தாமசத்துக்கும் அப்படி புரிந்து கொள்ளலாம். பகவான் இங்கு எப்படி குறிப்பிடுகின்றார் என்றால், எந்த ஒரு இன்பம் ஆரம்பத்தில், எந்த ஒரு விஷயம் ஆரம்பத்தில் விஷத்தை போல இருந்து முடிவில் அமிர்தத்தை போல மாறுகின்றதோ அது சாத்விகம் என்று குறிப்பிடுகின்றார். எந்த ஒன்று ஆரம்பத்தில் கடினமாக இருந்து, விஷத்தை போல அப்படின்னா கஷ்டமாக இருந்துன்னு அர்த்தம், பரிணாமம் முடிவு அமிர்தத்தை போல இருக்கின்றதோ அது சாத்விகம் என்று குறிப்பிடுகின்றார். முதல் வரியில் பார்த்தால், எது அக்ரே விஷம் இவ. அக்ரேனா ஆரம்பத்தில், எந்த ஒன்று ஆரம்பத்தில் விஷத்தை போல. விஷம் இவ, இந்த இவங்கிறது முக்கியம். விஷத்தை போல, அது விஷம் அல்ல. ஆரம்பத்திலேயே விஷமாயிட்டு அதுக்கப்புறம் பரிணாமத்துக்கு நம்ம எங்கே இருப்போம்? நம்ம இல்லாமல் போயிடுவோம். அது விஷம் அல்ல, விஷத்தை போல. விஷத்தை போல அப்படின்னா கடினமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும்.
விரும்பத்தக்கதாக இருக்காது. ஆரம்பத்தில் விஷத்தை போல அக்ரே பரிணாமே இறுதியில் முடிவு எப்படி இருக்குமா? அமிர்த உபமம். உபமம்னா போல, இவ அமிர்தத்தை போல முடிவு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இப்போ ஆரம்பத்தில் எது கஷ்டமாக இருந்து அதனுடைய முடிவு எது அமிர்தத்தை போல இருக்குமோ தத் சுகம் சாத்விகம் புரோக்தம், அந்த சுகமானது சாத்விகம் என்று சொல்லப்படுகிறது. தத் சுகம், அப்படிப்பட்ட சுகம் சாத்விகமான சுகம். இது நல்ல லட்சணம். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்குது, ஆனால் முடிவு அமிர்தத்தை போல இருக்கின்றது, அது சாத்விகம். இது என்ன என்றால் நட்பண்புகளெல்லாம் இதில் வருகின்றது. என்னென்ன வேல்யூஸ் நம்ம படிச்சிருக்கிறோமோ, தெய்வீ சம்பத்துன்னு படித்தோம், 13வது அத்தியாயத்தில் ஞானம்ங்கிற தலைப்பில் 20 பண்புகளை படித்தோம். அப்படி நல்ல வேல்யூஸ், இந்த பண்புகளையெல்லாம் நாம் அடைந்தோம் என்றால் அந்த பண்புகள் நம்மிடம் இருக்கிறதுனால ஒரு சுகம் நமக்கு கிடைக்கும். அந்த சுகமெல்லாம் சாத்விகமான சுகம். இப்போ ஒருவர் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார், அவரை நம்ம மன்னிக்கின்றோம், உடனே நம்ம மனசில் சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் சாத்விகமான தானம் பண்ணால் அதில் வர்ற சந்தோஷம். அப்படி ஞானத்தினால், வைராகியத்தினால், தியானத்தினால், பொறுமையினால், இப்படி தியாகத்தினால் வருகின்ற சந்தோஷங்கள் எல்லாம், நம்ம என்னென்ன பண்புகளை எல்லாம் பார்த்தோமோ அந்த பண்புகளினால் இருந்து வருகின்ற சுகமெல்லாம் சாத்விகமான சுகம். இது எப்படி என்றால், அந்த பண்புகள் ஆரம்பத்தில் எப்படி இருக்கும்னா மிக மிக கடினமாக இருக்கு. அந்த பண்புகளை அடையிறது மிக மிக கடினம். அதனால தான் பகவான் விஷமிவ அப்படின்னு சொல்லியிருக்கார், மிக மிக கடினம். ஆயாச பூர்வகத்வார். என்ன, இந்த பண்பு சும்மா நமக்கு வந்துடாது. ஆயாசம்னா உழைப்பின் விளைவாக, தவத்தின் விளைவாகத்தான் நமக்கு கிடைக்கும். இல்லையே எனக்கு 2-3 பண்பு ஒரு தவம் பண்ணாமல் வந்திருக்கேன்னா ஏதோ ஒரு பிறவியில் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். எப்போவோ நம்ம உழைச்சிருக்கோம், அதனுடைய பலன் நமக்கு சில நட்பண்புகள். அந்த வேல்யூஸிலிருந்து வர்ற சுகமெல்லாம் சாத்விகமான சுகம். அந்த சாத்விகமான சுகத்தை அடையணும்னா ஆரம்பத்தில் அது சாத்விகமாக இருக்கார். ஒருவர் சொல்லிகிட்டு இருந்தார், அவர் கீத கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு வரும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. அவருடைய 2 முட்டி இருக்கே அவ்வளோ வலிச்சு தான், வயசு வேறு சின்னதாக போயிடுது, மேலே உட்கார முடியாது, அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் 6 மாதம்னார். அது எப்படின்னா, அப்போ ஒவ்வொரு கிளாஸும் அவருக்கு எப்படி இருந்ததுன்னா விஷம் இவ நரகத்தை போல் இருந்திருக்கு. காரணம் என்ன, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சரி, ஒரு பொழுதாவது போகும்னு பார்த்தா உடம்பும் வலிச்சிட்டு இருக்கு. அப்படி ஆனாலும் ஏதோ ஒரு உந்துதல், அதான் புண்ணியம்னு சொல்கிறது. அதான் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு உந்துதல் நம்ம இருக்க வச்சிருக்கு அந்த கஷ்டத்துக்குள்ளே. பிறகு போக போக என்ன ஆகும்னா அந்த ஒரு சாதனையிலேயே நமக்கு இன்பம், மகிழ்ச்சி கிடைக்கும். ஒவ்வொரு கிளாஸுங்கிறது அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரசகுல்லா சாப்பிட்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு. அப்படி ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்காது. சிரவணம், மனனம், பிறகு தியானம். தியானத்தில் ஆரம்பத்தில் சுகமாக இருக்குமா என்ன, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிறகு போக போக ஜபம், பிறகு மன்னித்தல். ஒருவர்கிட்ட அவர் எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்காருன்னு நம்மகிட்ட புலம்புறாங்கன்னு வச்சுக்கோமே, மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் நம்ம மேலே அவங்களுக்கு கோபம் வந்துடும். உங்களுக்கு என்ன தெரியும், அவர் எனக்கு தானே கஷ்டம் கொடுத்துருக்காருன்னு சொல்லுவோம். அப்போது மன்னித்தல்ங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி மன்னிக்கிறேன்னு பல்ல கடிச்சிட்டு மன்னிப்போம், உள்ளே வெந்துட்டு ஆரம்பத்தில். பிறகு நமக்குள்ளேயே அந்த பண்பு வரும் பொழுது அது மாதிரி சுகம் எதுவும் கிடையாது. பிறகு தியாகம், நமக்கு கிடைக்கிறது, நமக்கு வேணுங்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது வருகின்ற சுகம். இதெல்லாம் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிறகு இதனுடைய முடிவு அமிர்தோபமம் என்று பகவான் ஒரு லா கொடுத்துருக்கார். இந்த லாவை நம்ம அப்ளை பண்ணணும். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கின்றது, அது சாத்விகமான சுகம். பிறகு இந்த சாத்விகமான சுகம்
நமக்கு நாசத்தை கொடுக்காது, நமக்கு நன்மையை தான் கொடுக்கும். நம்ம இன்பமே படக்கூடாது, இன்பத்தை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லலை. அந்த இன்பம் சாத்விகமாக இருக்கணுங்கிறது தான் போதனை. பல பேர் என்ன நினைக்கிறார்கள், வேதாந்தம்னு சொன்னால் அதுக்குள்ளே போயிட்டால் ட்ரை ஆயிடுவோம், ஒரு இன்பத்தை அனுபவிக்க கூடாது, இன்பத்தை அனுபவிக்காமல் இருக்கிறதா வேதாந்தம் அல்லது ஆன்மீகம்னு நினைக்கின்றார்கள். அப்படி இல்லை, அந்த இன்பத்தினுடைய குவாலிட்டியை மாத்துறது தான் சாஸ்திரம் அல்லது ஆன்மீகம். ரொம்ப பேர் இன்பத்தை அனுபவிக்காமல் இருப்பது தான் தவம், இன்பத்தை துறக்கிறது தான் தவம்னு சொல்கிறார்கள். இங்கே பகவான் சொல்கிறார், இன்பத்தை துறக்கிறதல்ல, தாமச ராஜசமான சுகத்தை துறக்கிறது தான் செய்ய வேண்டியதே தவிர, நம்ம உண்மையிலேயே துறக்கும் பொழுது நம்ம என்னமோ தியாகம் செய்யும் பொழுது இன்பத்தை துறக்கிறோம்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே இன்பத்தை அதிகமாக நாம் அனுபவிக்கின்றோம். அதனால தான் பலர் சன்னியாசிகளை பார்த்தா என்ன நினைப்பார்கள், ஐயோ பாவம் விட்டுட்டு வந்துட்டாரு, இந்த எல்லாத்துக்கும் ஒரு ஐயோ பாவம்னு வரும், ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே பார்த்தால் நம்ம ராஜச தாமச சுகத்தை துறக்கும் பொழுது கிடைக்கின்ற சுகம் பல மடங்கு அதிகம். அந்த குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகின்றது. அதனால் பகவான் இங்கே சுகத்தை இறுதியாக சுகத்தை சொல்லி முடிக்கிறார் இந்த 3 குண விசாரத்தில். காரணம் ஏன் என்றால், சுகத்தை தியாகம் செய்ய வேண்டும், இன்பத்தை விடணும்னா அதனுடைய பொருள் நீ அதிகமான மேலான இன்பத்துக்கு செல்ல வேண்டும். அதனால தான் மோட்சத்தை பேரின்பம் என்று சொல்வார்கள். அங்கே பெரும் துக்கம், அதில் சூன்யம்னு சொல்கிறதில்லை, பேரின்பம். இன்னும் மற்றவர்கள் தான், வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் சூன்யம்ங்கிறது ஒரு அட்டாச்மெண்ட் அவங்களுக்கு இருக்குது. நம்ம அதை பாசிட்டிவாக சொல்கிறோம், பேரின்பம். காரணம் என்னவென்றால், சாத்விகமான சுகத்தை நாம் அடைய வேண்டும். சாத்விகமான சுகத்தை அடையணும்னா சாத்விகமான குணம் நமக்கு வேணும், சத்துவ குணம் நமக்கு தேவை. சத்துவ குணம் தேவைன்னா முயற்சி தேவை. அந்த முயற்சி காலம் துயரமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். பிறகு சாத்விகமான சுகத்தை அடையணும்னா மைண்டு ரொம்ப சென்சிட்டிவ் ஆகணும். மைண்டு ரொம்ப மென்மை அடைய வேண்டும். இந்த கிராஸ் மைண்ட் இருக்கே, மந்தமான புத்திக்கு ராஜச தாமச சுகம்தான் அது புரியும். சாத்விகமான சுகம் ஏன் கடினம்னா, மனம் மென்மை அடைய வேண்டும், அந்த மென்மையாக்குவது கடினம். அதுதான் ஒரு விளக்காசிரியர் அழகாக சொல்கிறார். அதாவது இதில் ஏன் விஷமாக தெரியுதுன்னா, ஒரு இடத்துல நம்ம சாத்விகமான சுகத்தை அனுபவிக்கணும்னா மனம் அந்தளவுக்கு சூக்ஷ்மமாயிருக்கணும். அது ஆங்கிலத்தில் சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறோம். அந்த சூக்ஷ்மம் ஆக்குறதுல தான் கடினம் இருக்கின்றது. ஆகவே ஆரம்பத்தில் கடினமாக, பிறகு முடிவு இன்பமாக இருக்கும். முடிவு இன்பமாக இருக்குன்னா நமக்கு நன்மை தருவதாக இருக்கும், நமக்கு நம்மை உயர்த்துவதாக இருக்கும். அது சாத்விகமான சுகம். இப்போ எது அக்ரே விஷமிவ, எந்த ஒன்று ஆரம்பத்தில் விஷத்தை போலவும் முடிவு அமிர்தத்தை போலம் இருக்குமோ அது சாத்விகமான சுகம். பிறகு கடைசி சொல் ஆத்ம புத்தி பிரசாதஜம். இந்த சுகம் எந்த இடத்திலிருந்து வருகிறதுன்னு பகவான் குறிப்பிடுகின்றார். இப்படிப்பட்ட சாத்விகமான சுகம் எங்கிருந்து தோன்றுகிறது அப்படின்னு சொல்றார். எங்கிருந்து தோன்றுகிறது என்றால் நம்முடைய மனதிலிருந்து, புத்தியிலிருந்து தோன்றுகின்றது. எப்படிப்பட்ட புத்தியிலிருந்து அதையும் பகவான் குறிப்பிடுகின்றார். ஆத்ம புத்தி. இந்த ஆத்ம புத்தி பிரசாதஜம்ங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. முதல் அர்த்தம் இப்பொழுது பார்க்கின்றோம். இங்க ஆத்மா அப்படின்னா ஒருவனுடைய அப்படின்னு அர்த்தம். ஸ்வ புத்தி, ஒரு மனிதனுடைய. ஸ்வ அப்படின்னா ஒன்ஸ் ஓன். ஆத்ம புத்தினா அவனுடைய புத்தி, தன்னுடைய புத்தின்னு அர்த்தம். இங்க ஒன்ஸ் ஓன், ஆத்ம புத்தி. பிரசாதஜம் அப்படின்னா சுத்தி அல்லது அமைதி. இங்க பிரசாதம்னா அமைதி, சாந்தி, தூய்மை. இப்போ ஒருவனுடைய புத்தியினுடைய தூய்மையின் விளைவாக ஜம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, தோன்றுவது. பிரசாதஜம், பிரசாதத்திலிருந்து வருவது.
இந்த ஜ அப்படிங்கிறது ஜாயதே, அங்கிருந்து உற்பத்தி ஆகின்றது. எங்கிருந்து உற்பத்தி ஆகின்றது? ஒருவனுடைய புத்தியினுடைய அமைதியிலிருந்து, ஒருவனுடைய புத்தியினுடைய தூய்மையிலிருந்து உருவாகின்றது. சுத்தேகே ஜாதம், புத்தேகே சுத்தேகே ஜாதம், புத்தியினுடைய தூய்மையிலிருந்து வருகின்றது. இங்க புத்தினா முழுமையான அந்த கரணம், நம்முடைய மனதிலிருந்து இது தோன்றுகிறது. இது சாத்விகமான சுகம். இப்ப சாத்விகமான சுகம் நம்முடைய மனசுக்குள்ளிருந்தே நமக்கு கிடைக்கின்றது. இதுலேயும் ஒரு சூக்ஷ்மமான கருத்து இருக்கு. ராஜச தாமச சுகமெல்லாம் முழுமையாக அந்த பொருளை பற்றி இருக்கும். அந்த பொருள் போயிட்டா சுகமும் போயிடும், அந்த பொருளிலிருந்து தான் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் சாத்விகமான சுகத்துக்கு எதுவுமே வேண்டாம், நம்முடைய மனதே நமக்கு சுகத்தை கொடுக்கும். நம்ம ஒரு பொருள்னா இழந்துருவோம், எங்காவது போயிடும், நம்ம மனதை நம்ம இழக்கவே மாட்டோம், நம்மிடமே இருக்கும். அப்படி இது நம்முடைய மன அமைதியிலிருந்து தோன்றுகின்ற ஒரு சுகம். அதனால வெளி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இந்த சாத்விக சுகத்துக்கு தடைகளே கிடையாது. ஆனால் ராஜச தாமசத்துக்கு அப்படி இல்லை, கண்டிஷன் இருக்கு. அந்த வெளிப்பொருள் இருந்தால் தான் எனக்கு சுகம், வெளிப்பொருள் போயிடுதுன்னு சொன்னால் எனக்கு சுகம் போயிடும். அப்போது அந்த அடுத்த இரண்டு சுகங்களும் வெளிப்பொருளை சார்ந்திருக்கின்ற சுகம். அதனால தான் துக்கத்தில் முடியும். இந்த சுகம் நம்மையே சார்ந்திருப்பது. அப்படின்னு என்ன? இண்டிபெண்ட் ஹாப்பினஸ், யாரையும் சாராத சுகம். சாராததுனால தான் சுகமே வருகின்றது, அது நம்முடைய புத்தியிலிருந்தே தோன்றுவது. இது முதல் கருத்து. இப்போ முதல் கருத்து என்னவென்றால், ஒருவனுடைய புத்தியினுடைய சுத்தியினால் தோன்றுவது. இவனுக்கு புத்தியினுடைய சுத்தி என்பது நட்பண்புகள், குட் வேல்யூஸ், நல்ல பண்புகள் வரும் பொழுது அந்த பண்புகள் விளைவாக வருகின்ற சுகம். இரண்டாவது பொருள், ஆத்மா என்றால் பரமாத்மா, ஆத்ம புத்தி என்றால் ஆத்மாவை பற்றிய அறிவு, அந்த அறிவினுடைய விளைவாக வருவது. அப்ப இங்க பகவான் என்ன சொல்கின்றார்? ஞானியினுடைய சுகமும் சாத்விகமான சுகம் என்று சொல்லலாம். அதாவது ஆத்ம ஞானத்திலிருந்து வர்ற சுகமும் கூட சாத்விகமான சுகம்தான். ஆத்ம புத்தினா ஆத்ம தத்துவசிய ஞானம், ஆத்மாவினுடைய தத்துவத்தை பற்றிய ஞானம். இங்க ரெண்டாவது அர்த்தத்தில் புத்தினா அறிவுன்னு அர்த்தம். ஞானம் எதை பற்றி? ஆத்ம புத்தி, ஆத்மாவை பற்றிய ஞானம். பிரசாதஜம்னா அந்த ஞானத்திலிருந்து தோன்றிய சுகம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்ம ஞானியிடம் ஆத்ம ஞானத்திலிருந்து ஒரு சுகம், ஆனந்தம் தோன்றுகின்றதல்லவா? அந்த ஆத்ம ஞானத்தை தான் விவேகம், அறிவுங்கிறோம். அந்த அறிவிலிருந்து தோன்றுகின்ற ஆனந்தம், அதுவும் சாத்விகம். அப்போ ஒரு சந்தேகம் வரும், ஆத்ம ஞானியிடமும் சாத்விகமான சுகம் இருக்கு, சாதாரண ஒரு சாதகனிடமும் கூட சாத்விகமான சுகம் இருக்கு. ஏன்னா அவனிடம் நட்பண்புகள் இருக்கு. இப்போ ரெண்டுக்கும் வேறுபாடு என்ன என்றால், மனதினுடைய லெவலில் வேறுபாடு இல்லை. ஆனால் ஆத்ம ஞானிக்கும் அந்த சாத்விகமான சுகத்திலையும் வைராகியம் இருக்கும், அஞ்ஞானிக்கு அந்த சாத்விகமான சுகத்தில் வைராகியம் இருக்காது, சாத்விகமான சுகத்தில் பற்று இருக்கும். அதனால தான் அவன் சாத்விகமான குணத்தில் பந்தப்பட்டுள்ளான். ஏன்னா 3 குணத்தினுடைய விசாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது சாத்விகம் சத்துவகுணமும் பந்தப்படுத்துன்னு பகவான் சொல்லி இருக்கார். அதனால தான் நான் சத்துவகுணத்தை விட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது. ரஜோகுணமும் பந்தப்படுத்தும், தமோ குணமும் பந்தப்படுத்துன்னு சொல்லி இருக்கார். நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு குணத்திலிருந்து தாண்டி சத்துவகுணத்துக்கு அதிலிருந்து தான் நம்ம தாண்டி குணாதீதனாக முடியும். அஞ்ஞானிகள் நட்பண்புகளை உடைய சாதகர்களெல்லாம் சாத்விகமான மனதில் சாத்விகமான சுகத்தில் இருக்கிறார்கள். அந்த சுகத்தில் அவர்களுக்கு பற்று இருந்த போதிலும் தவறு கிடையாது. ஏன்னா மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்த நிலையில் இருக்காங்க. அவங்களுடைய ஹாப்பினஸ் குவாலிட்டி குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. ஆனால் ஞானிக்கு சாத்விகமான சுகம் இருந்தாலும் அதிலும் வைராகியம் இருக்கிறதுனால வர்ற சுகம் அது மோக்ஷம்,
அதுவும் பகவான் இங்கே சாத்விகம்ங்கிறதுலேயே அடக்குகின்றார். அது இரண்டாவது பொருளாக எடுத்துக்கொண்டார். இப்போ ஆத்ம புத்தி பிரசாதஜம் என்றால் ஆத்ம ஞானத்தினுடைய விளைவாக வருகின்ற இன்பம் அல்லது நட்பண்புகளினால் நமக்கு கிடைக்கின்ற இன்பம். ஒன்றை அனுபவிக்கிறதுனால கிடைச்சா அது ராஜசம்னு சொல்ல போறார். அதை தியாகம் பண்ணுறதுனால கிடைக்கிற இன்பம் சாத்விகம். அது தியாகம் பண்ணுறதுனால இன்பம் கிடைக்கலையேன்னா அது தியாகம் பண்ணி பார்ப்போம், அப்புறம் தெரியும் அது கிடைச்சிதா கிடைக்கலையா. அப்படி கிடைச்சா அது எவ்வளவு அதிகம்ங்கிறது அதெல்லாம் நம்ம அனுபவ சித்தம். அதை நம்ம விட்டு கொடுத்து தான் அதை அனுபவிச்சா தான் நமக்கு புரியும். நம்முடைய மனம் மென்மை அடையத்தான் சாத்விகமான சுகத்தை அடைய முடியும். அதனால நம்ம பண்புகளை பார்க்கும்போது பார்த்தோம், மோட்சத்துக்கு போகிறோமோ இல்லையோ அது வேற. ஏன்னா சில பேர்த்துக்கு அவ்வளோ ஒரு உறுதி, இதில் உறுதி இருக்கும், எது எனக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்காது, அவ்வளோ ஒரு உறுதியாக இருப்பார்கள். பகவானே கொடுத்தாலும் நீங்கள் எனக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி விடுவார்கள். காரணம் என்ன, எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி. அவர்கள் எதுக்கு நான் சாஸ்திரமெல்லாம் படிக்கணும் அல்லது எதுக்கு நான் ஆன்மீகத்துக்குள்ளே வரணும், நான் தான் கண்டிப்பாக மோட்சத்தை அடைய போகிறதில்லையே அப்படின்னு முடிவு செய்தாலும் லௌகிகத்திலேயாவது அதிக இன்பத்தை அடைய வேண்டும் என்றாலும் இந்த பண்புகள் பயன்படும்னு பார்த்தோம். மோட்சத்துக்கு பயன்படுதுங்கிறது ஒரு கருத்து. அதை நம்ம விட்டாலும் நம்ம சாதாரண வாழ்க்கைக்கு சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருந்தாலும் கூட அதிக இன்பத்தை அடைய விரும்பினாலும் இந்த பண்புகள் நமக்கு உதவியாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதைத்தான் இங்கே பகவான் நிரூபிக்கின்றார். இது பண்புகளிலிருந்து வருகின்ற சுகம் சாத்விகமான சுகம். இனி அடுத்த கேள்வி, எது ராஜசமான சுகம்? அடுத்த ஸ்லோகம், விஷயேந்திரிய சம்யோகாத் யத்ததக்ரே மிருதோபமம் பரிணாமே விஷமிவ தத்சுகம் ராஜசம் ஸ்மிருதம். எது ராஜசம் சுகம்? சாத்விகமான சுகத்தை பகவான் அப்படியே தலைகீழாக இங்கு குறிப்பிடுகின்றார். எந்த ஒரு இன்பம் ஆரம்பத்தில் அமிர்தத்தை போல இருந்து முடிவு விஷத்தை போல ஆகுமோ அது ராஜசம் அப்படின்னு சொல்கிறார். சாத்விகத்தை அப்படியே தலைகீழாக திருப்புகின்றார். சாத்விகத்தில் என்ன, ஆரம்பம் விஷத்தை போல் இருக்கும், முடிவு அமிர்தத்தை போல் இருக்கும்னா இங்கே அப்படியே மாற்றுகின்றார். ஆரம்பத்தில் அமிர்தத்தை போல இருக்கும், பிறகு முடிவு எப்படி இருக்கும் என்றால் விஷத்தை போல இருக்கும். இதை ஒரு முறை சொன்ன உடனே என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் போலன்னார் ஒருத்தர். ஏன்னா ஆரம்பத்தில் அமிர்தமாக ஆரம்பித்தோம், முடிவு விஷமாக முடிஞ்சுது. கீழோர் நட்பு உதாரணம் சொல்லுவார்கள். அதாவது நுனிக்கரும்பு போல் ஆரம்பத்தில் இன்பமாக இருக்குமா, போக போக எப்படி இருக்குன்னா கடைசி இருக்கிற கரும்பு இன்பமாக இருக்கும், போக போக கசந்து விடுவது போல பலது அப்படி ஆகி விடுகின்றது. அப்படி ஆரம்பத்தில் இன்பமாக இருக்கும், போக போக அதனுடைய முடிவு துன்பமாக இருக்கும். அது எப்படிப்பட்ட துன்பத்தை கொடுக்கும், எப்படி ஆரம்பத்தில் இன்பமாக இருக்கும் என்றும் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். அதாவது ஆரம்பத்தில் இன்பமாக இருக்கும், காரணம் விஷயமும் இந்திரியமும் சேருவதனால் விஷய சுகங்கள். பிறகு முடிவு விஷத்தை போல. சங்கரர் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார், என்னென்ன நஷ்டம், இந்த சுகம் எப்படியெல்லாம் நமக்கு கஷ்டத்தை கொடுத்து முடிகின்றது அப்படின்னு சொல்கின்றார். அவ்விதத்தில் அது என்னன்னு பிறகு பார்ப்போம். அப்படி ராஜசம் என்றால் ஆரம்பத்தில் இன்பமாக இருக்கும், ஆனால் முடிவு துன்பத்தில் விடும், அது ராஜசம். மேற்கொண்ட விளக்கத்தை அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.